ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் ஜூலை 29th எனக்கு ஏஎம் செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேடோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எஃப்ஓஎம்சி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான எஃப்ஓஎம்சி கூட. ஸோ தட் நான் வந்து எனக்கு ஏஎம் செஷன் ட்ரேட் பண்ணல, சார்ஜ்லேயே இல்லை. பட் ஆஃப்டர் எஃப்ஓஎம்சி என்ன நடந்துச்சு? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டுடேஸ் வீடியோ. இட்ஸ் ஜூலை 29th வெட்னஸ்டே. எனக்கு ஏஎம் செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேடோன்னு பார்க்கலாம். பிஃபோர் தேட் இன்றைக்கி எஃப்ஓஎம்சி டே. ஸோ ஏஎம் ட்ரேட் பண்ண வேணாங்கிற மாதிரி, ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான எஃப்ஓஎம்சி. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏஎம் செஷன் ட்ரேட் பண்ணல. பட் என்ன நடந்துச்சு, எனக்கு ஏஎம் செஷனில் என்ன நடந்துச்சு, எஃப்ஓஎம்சி என்ன பண்ணுச்சு, போஸ்ட் எஃப்ஓஎம்சி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு தட், மார்க்கெட் எப்படி இன்றைக்கி டெய்லி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ப்ரைஸ் எந்த கேப்பும் கிடையாது. ஓப்பன் ஆனோடனே ஏஷியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேவோட அந்த நியூயார்க்கோட பைசேல் லிக்விடிட்டி எல்லாத்தையும் வந்து ஏஷியா வந்து ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் அகைன் ஏஷியா ஃபுல்லாக உங்களுக்கு செல் ஆஃப் ஆகி நியூயார்க்கோட லோ தட்டிடுச்சு. சாரி, இவன் தட்டில் இன்டர் மார்க்கெட்ஸ் ஏதாவது பர்ஜ் ஆச்சா? ஏன் நான் தெரிலன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ப்ரைஸே பார்க்கவே இல்லை, இப்போ தான் வரேன். இந்த பிரேக் டவுனே இப்போ வந்து சேர்ந்து தான் பண்ண போகிறோம். எனக்கே தெரியாது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த முழு நாள். ஓகே, ப்ரைஸ் வந்து நேற்று நியூயார்க்கோட லோ வந்து எந்த ஆசெட்டும் ஸ்வீப் பண்ணல, விச் இஸ் உங்களுக்கு வீக்லி வந்து கீழே ஃபார்ம் ஆகிருக்காது. அண்ட் 0 GMTக்கு ஃபார்ம் ஆகிருக்காது. உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஜீரோ வந்து ஸ்வீப் ஆகலை. ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஜீரோ பக்கத்தில் வந்துட்டு 3 ஆசெட்டும் விட்டுட்டு 3 ஆசெட்டும் மேலே பை ஆகிருக்குது. அப்படி பை ஆனவன் வந்து உங்களுக்கு Q1ஓட ஹைஸை எடுத்துருக்கானாங்கிறது பார்த்திங்கன்னா, Q1ஓட ஹைஸை Q2 எடுக்கலை. ஸோ அப்படி பார்த்தா மேலே உங்களுக்கு வந்து இந்த ஒரு டெய்லி ஃபார்ம் ஆகாது. Q4 Q1க்கு இருக்குது, Q1 Q2க்கு எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணல. Q1ஓட ஹையஸ்ட் ஹையை யாருமே ஸ்வீப் பண்ணல. பட் Q2ஓட ஹையஸ்ட் ஹையை வந்து Q3, சாரி இது வந்து எஃப்ஓஎம்சி, ஸோ இதை விட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கோட ஹை விச் இஸ் குவாட்ரண்ட் 3ஓட ஹையில் வந்து டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுறேன்னா இதான் நியூயார்க்கோட ஏஎம் செஷன். ஸோ ஏஎம் செஷன் நம்ம வரப்போ மேலே வந்து டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் வந்து Q2 Q3க்கு கிடையாது, Q1 Q4 அதுக்கு இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு ஹை ஆஃப் த டேவாக அதுதான் இருக்குது, ஏஷியாவோட ஹை தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் மட்டும்தான் இருக்குது, வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியலும் இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கானுங்க. உங்களுக்கு ESNYM இதை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 18ஓட ஹையஸ்ட் ஹை, இதோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து NQ ஸ்வீப் பண்ணல. அப்போ வந்து NQ இன்னைக்கு ஏஷியா ஹை ஆஃப் த டே வைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ப்ரீவியஸ் ஹையும் ஸ்வீப் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியலும் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைக்கிள் சீக்வென்ஷியல் இருக்கனால உங்களுக்கு வந்து ஏஷியா ஹை ஆஃப் த டே வச்சு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிட்டான். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லோ விட்டுட்டு வந்துட்டான். இந்த லோ தான் வந்து டாலாக இருந்திருக்கணும். ஏன்னா Q2வாவது எடுத்துருக்கணும், இல்லை Q3வாவது எடுத்துருக்கணும். Q2வும் எடுக்கலை, Q3யும் எடுக்கலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நியூயார்க்குக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ரைஸும் கலெக்ட் பண்ணியிருக்குது. இன்னையோட ஆர்டிஎஸ் எங்கே ஓப்பன் ஆகிறோம்? ஆர்டிஎஸ் கேப்பே இல்லை போலே. நேற்றோட க்ளோசிங்க்கும் என்னோடய ஓப்பனிங்க்கும் லிட்ரலாக கேப் இல்லை. நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இருக்குது, இன்னையோட ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இருக்குது. லிட்ரலாக கேப்பே கிடையாது. ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9:30 ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு கோயிங் ஹையர் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ETS ஏதாவது லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுதா? உங்களுக்கு இந்த மைனர் பைசைல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஸ் கொடுக்குது. ஏதாவது ஹை டைம் ஃப்ரேம் PDRS ஃபுல்லாக ஈக்குவலைஸ், யாருமே ஸ்வீப் வைக்கல. நோப், உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ மார்க்கெட்டோட ஹைஸை ஏதாவது ஒரு அசெட் தூக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். விச் இஸ் என்னென்னா இந்த 6 AM இந்த 7 AM ப்ரீ ஈக்விட்டி ஹைஸு, இந்த ஹையை யாராவது தூக்கியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட் பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையஸ்ட் ஹை ஆஃப் த குவாரண்ட் ஸ்வீப் பண்ணியிருந்தானா உங்களுக்கு ஒரு 90 மினிட் சீக்வென்ஷியல் கிடச்சிருக்கும். இவன் இவ்வளோ தூரம் போயிட்டு அதை ஒரு ஸ்வீப் கொடுத்துருந்தானா ஒரு 90 வச்சுருப்பான். ஸோ அங்கேருந்து ஒரு ஷார்ட் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி 15 மினிட்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வித் ஆர்டர் பிளாக்ல தான் ரிஜெக்ட் ஆகிருக்குது. பட் வந்து சீக்வென்ஷியல் இல்லை எதுவுமே. உங்களுக்கு கரண்ட் டே ஹையில் டெய்லி வித் வீக்லி இருக்குது. பட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 90ஓ எதுவும் இல்லை, மைக்ரோ மட்டும் இருக்குது. ஸோ வச்சுட்டு ப்ரைஸ் இங்கே ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட்டுக்கு கொடுக்குறான். ஸோ வந்து இந்த இடத்துல லோ ரிஸ்கில் ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த IFVGயில். மேபி இப்படியே போகிறதா இருந்தால் இதை அடிச்சிருந்தா நல்லாவே எடுக்கலாம். வச்சு என்னென்னா ஏன்னா ரொம்ப பக்கத்தில் விட்டு வரான் பாருங்கள், லிட்ரலி ஒரு 10 பாயிண்டில் விட்டு வரான். ஸோ அதை எடுத்திருந்தால் அதிக ரிஸ்கில் போகலாம். பட் இந்த இடத்துல இந்த IFVG ஆகி ப்ரைஸ் உங்களுக்கு ஷிஃப்ட்டு கொடுத்தோன்னே இந்த IFVGயில் கூட்டி வந்து போகலாம். இல்லை இன்னுமே கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இந்த பிரேக்கர் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்கர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி போட்டுருக்கலாம். இங்கே என்ட்ரி போட்டு இங்கே ஸ்டாப் வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நாட் ஷோர் ப்ரைஸ் வந்து இந்த ஐக்கு திரும்ப ரீவிசிட் பண்ணுவானாங்கிறது. ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை டேப், இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு கூட ப்ரைஸ் திரும்ப கூட இந்த இப்படி போயிருக்கலாம். ஸோ
பெட்டர் ஆப்ஷன் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் பிரேக்கராக மாறினதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி போடுறது தான் சேஃபர் சைடு. இந்த ஓப்பனிங்கில் என்ட்ரி போட்டு இப்படி எஸ்எல் வச்சுருக்கலாம். டார்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லோ வச்சு என்னென்னா ப்ரீவியஸ் டேவோட லோ விட்டு வந்தான் பாருங்கள். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லி சைக்கிள் ஆப்ட் ஆகும். ஏன்னா மேலே இப்போதைக்கு நமக்கு ஒரு வீக்லி சைக்கிள் கரண்டே ஹையில் இருக்குது. அப்போ அப்போசிங்கில் இருக்க வீக்லி சைக்கிள் அதுதான். அதே மாதிரி ஆர்டிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அதுதான் லோ. ஆர்டிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லோ. ஏன்னா இப்போ நேற்று சினாரியோவில் பார்க்குறப்ப நேற்று இப்படி தான் லோ ஆஃப் த வீக்காக இருக்கிற பட்சத்தில் இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு புல்லிஷ் ஷிஃப்ட் கொடுத்தான். தெரியுதா உங்களுக்கு? இது வந்து நேற்றோட என்கியூவோட ஏஎம் செஷனு செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு புல்லிஷ் சக்ஸஸ் ஷிஃப்ட் கொடுத்தான். புல்லிஷ் பிரேக்கர், புல்லிஷ் சிஎஸ்டி, புல்லிஷ் ஐஎஃப்ஜி வச்சான். இது லோ ஆஃப் த வீக்னே இது கண்டினியூட் பண்ணியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு பிஎம் செஷன் அப்படியே இறக்கிட்டான். தெரியுதாங்க? பிஎம் செஷன் இவ்வளோ தூரம் இறக்கிட்டான். ஸோ வந்து இன்னையோட இங்கே தெரியுதா அவன் அப்படி இறக்குறனால உங்களுக்கு இன்னையோட இது வந்து இங்கே போயிடுவான். ரெஸ்பெக்ட் ஆகிறவனாக இருந்தால் இந்த இடத்துல இந்த 18 இருக்குது பாருங்கள். இந்த 18 கேனில் இவ்வளோ தூரம் இறக்கினானா ரெஸ்பெக்ட் ஆகிறதா இருந்தால் அப்படியே போயிருக்கணும். ஒன்று இந்த எஃபிஜியை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். இல்லையா ஏசியாவிலேருந்து இப்படி வந்துச்சு பாருங்க ஒரு பை அப்படியாவது போயிருக்கணும். அப்படியும் போகாமல் இப்படியும் போகாமல் ப்ரைஸ் வந்து இவ்வளோ டீப்பராக வந்தான். லண்டனுக்கு வந்து இந்த 0 GMT லண்டனுக்கு முன்னாடி வந்து 0 GMT இங்கே வந்தான். Q2 ஓப்பனுக்கு வந்தான். அப்போயாவது இது தூக்கலான்னு பார்த்தா எந்த அசெட்டும் தூக்கலை. அப்போ விட்டுட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா எதை குறிப்பிடுதுன்னா உங்களுக்கு வந்து நியூயார்க் வந்து கன்ஃபார்ம் இதை வந்து ஸ்வீப் பண்ணிவிடுவான், பர்ஜ் வச்சிருவான் அந்த ரிலேட்டிவ் வீக் வந்தவ. ஸோ இது வந்து ஒரு கேரண்டடான ஒரு லோ. ஏன்னா எந்த அன்ப்ரொடெக்டட் லோ, எந்த அசெட்டும் தூக்கவே இல்லை, எந்த சீக்வன்ஷியலும் கிடையாது, அந்த லிக்விடிட்டியும் எடுக்கவே இல்லை. அது லோ ஆஃப் த வீக்கும் கிடையாது, இது லோ ஆஃப் த டேவும் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு நியூயார்க்குக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டு அந்த ப்ரீவியஸ் வீக்லி சைக்கிள் லோ தான், அந்த லோ தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்த என்ட்ரி மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ஐஎஃப்ஹெச்சில் அடிச்சிருக்கலாம். பட் அந்த 90 வைக்காமல் விட்டான், எந்த அசெட்டும் எடுக்கல. பட் ஒரு மைக்ரோ மட்டும் வச்சுருக்கான். ஸோ வந்து இங்கே ஒரு என்ட்ரி அதை விட்டுருந்தா இந்த இடத்துல இது வந்து புது 15 மினிட் கேனலோட PO3 ஃபஸ்ட்டு PO3 இந்த PO3 9:30 ஓப்பன் ஹை உங்களுக்கு ஒரு லிக்விடி ஷிப்பு 15 மினிட் இன்டர்னலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷனு இங்கே போட்டிருக்கலாம் ஃபஸ்ட் பர்சன்ட் இன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துல போடுறது. செகண்ட் என்ட்ரி 9:45 PO3 9:45 ஓப்பன் ஹை இந்த ஓடியோட இந்த ஒரு ஃபேராலி கேப் மிட்டிகேட்டு திரும்ப ஒரு இன்வெஸ்ட் ஃபேராலி கேப் ஒரு பிரேக்கர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேயோ இல்லை இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரேக்கர் ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் இங்கே போட்டு எஸ்எல் இந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம். வச்சுட்டு டார்கெட் எதாவது பண்ணலாம்னா அதுதான் டார்கெட் ப்ரீவியஸ் வீக்லி சைக்கிள் லோ. வேறு ஏதாவது ஒரு அசெட் எடுத்துருச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ இன்னொரு அசெட் அந்த லோ எடுத்துருச்சுன்னா ப்ரைஸ் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப்பை ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் இருக்கணும்னா இங்கே ட்ரையல் பண்ணுறது, அடுத்து இந்த ஒரு உள்ளே போயிட்டு இப்படி வந்தோடனே இங்கே ட்ரையல் பண்ணுறது, இதை மிட்டிகேட் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய கேர்டனில் வச்சோன்னா இங்கே நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேர்டனில் வைக்கிறது, அடுத்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்த ஒரு ஷிஃப்ட் வைக்கிறப்ப இந்தத்துக்கு ட்ரையல் பண்ணுறது, அடுத்து டார்கெட் அடிக்கிறது. ஸோ பொசிஷன் ஆட் பண்ணுறது இந்த இடத்துல எங்கேயாவது ஆட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நடுவில். மற்றபடி இங்கே டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறது நாட் அட்வைசபிள். இந்த இடத்துல ஆட் பண்ணுறது தான் ஒரே கதை. ஏன்னா 10 AM ஓப்பன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 AM ஓப்பனு இது லோ ஆஃப் த 10 AM கிடையாது, தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஓப்பன் அப்படியே போகிறான், லிக்விட் எதுவும் ஹண்ட் ஆகலை. அப்போ இது மேனிபுலேஷன் மூவ் தான் தெரியுது. 5 மினிட்லேயோ எதுலையாவது ஒரு IRL போயிருப்பான். 5 மினிட் IRL ஒரு இமீடியட் ரீபேலன்ஸ் மிட்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் கொடுக்குறோம். 10 AM PO3 இது. ஸோ வந்து ஹை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலாம் கூட இதை 9:45 PO3 ப்ளே பண்ணியிருக்கலாம், இல்லைனா 10 AM PO3 ப்ளே பண்ணியிருக்கலாம். என்ட்ரி வந்து செல் பயஸில் வந்து ஏன்னா செல் பயஸ் தான், பை அடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா லோ ஆஃப் த டே செட் ஆகணும், இது லோ ஆஃப் த டே கிடையாது. அதாவது 0 GMT லோ இஸ் நாட் த லோ ஆஃப் த டே. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் புல்லிஷ் பயஸ் வர்றது கஷ்டமாக தான் இருந்திருக்கும், வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிவட்டலும் கிடையாது. இந்த 1 ஹவரோட எஃபிஜி மட்டும்தான் இருந்திருக்கும். பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆகலை. 1 ஹவரோட எஃபிஜிங்கிறது இதுவாக தான் இருந்திருக்கும். இது ரெஸ்பெக்டே ஆகலை. ப்ரைஸ் இங்கே இருக்க அந்த சிபிஎல்ல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான், ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் இறக்கிட்டான் அப்படி. ஸோ டார்கெட்டு இந்த லோ தான். இந்த லோ கூட வைக்க மாட்டேன், இந்த லோ தான். ஏன்னா இந்த லோ தான் வந்து பார்த்திங்கன்னா டாலு ஆர்டிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அதுதான் டார்கெட்டு. ஸோ ஏஎம் செஷன் இப்படி தான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து ஈஸியாக செல் ஆஃப் ஈஸியாக எடுத்துருக்கலாம். பையெலாம் யாருமே அடிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அட்டன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா யாராவது பார்க்குறேன் ஒரு நிமிஷம். இல்லை இந்த அளவு கூட எடுக்கலை. இன்னொரு இந்த அளவில் தான் 90 உட்காந்து தான் மேபி எடுத்திருப்பீங்க. எதுவுமே உட்காராது. இந்த ஒரு பை எடுக்கிறது இது 9:30. இங்கே ஒரு டோட்டல் சூப்பு கொடுத்துருக்கு 8:30 லோ. இங்கே 90 தான் இருக்குதா? இந்த பை யாருமே எடுத்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 90 கிடையாது. ப்ரீ மார்க்கெட் லோஸ் எல்லோரும் எடுத்துட்டானுங்க. இந்த லோ விட்டு வரான் இந்த 4:30 லோவை. அங்கே பிவட்டும் இல்லை. எம்ஃபில் ஏதாவது எஃபிஜி 1 ஹவரில் தான் ஒரே ஒரு எஃபிஜி இருக்குது. அந்த இந்த எஃபிஜி ஹோல்ட் ஆகுது. மேபி இந்த பை ட்ரை பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. இங்கே ஒரு டோட்டல் சூப்னு நினச்சி
அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், ஐஎஃப்யூஜியில் எடுத்துருந்துருக்கலாம். பட் டார்கெட் போல் அதான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்ட்டில் சூப் வச்சுட்டு 930 மேனிப்புலேஷன் நினச்சிட்டு எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மேக் ஷுர் ப்ரைஸ் வந்து இந்த டால் பர்ஜ் ஆயிடுச்சு. டால் இந்த இடத்துல பர்ஜ் ஆகலை அந்த ஒரு 10 AM லோஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த செல் எடுத்துருக்கலாம். இல்லை பை எடுத்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் டேஸில் போயிருந்திருக்கும். பட் நேற்று கொஞ்சம் கோலாது தான். ப்ரைஸ் இங்கே போய் இந்த ஈக்குவலை நீங்கள் டார்கெட் வச்சுருந்தா கூட விட்டுட்டு தான் வந்துட்டான். ஸோ பை எடுத்திருந்தவங்க இந்த டார்கெட் வைக்காமல் பிரேக் வேணும் லெஸ்ஸில் வாங்கியிருப்பீங்க. செல் எடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிபி போயிருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி நான் இன்னுமே மோசமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நல்லா தான் இருந்திருக்கு செல் கர்வு. ஸோ எனிவேஸ் எஃப்எம்சிடியோட என்கியூஏஎம்மை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏஎம்ல தான் நடந்திருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், வீக்லியே கிடையாது, கீழே எல்லா அசட்டும் தூக்கிடுச்சு. பட் என்ன தான் தூக்கினாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு 12:30 மேலே ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கான். ஃபுல்லாக மேலே போய் இந்த தூக்கியிருக்கான். ஓகே, இதை இங்கே டெய்லி சைக்கிள் வச்சுட்டு அடுத்து ஒரு செல் ஆஃப். ஓகே, அதான் பை செல்லு. ஸோ இதை எடுத்துருக்கோன்னு கேட்டால் எனக்கு நோ ஐடியா எப்படி எடுத்திருப்பீங்க. எஃப்எம்சி ட்ரேட் பண்ணுறவங்க மேபி யாராவது எடுத்துருக்கலாம், இந்த பைக்காவையா இல்லை இந்த செல்காவையா எடுத்துருக்கலாம். பட் எனிவேஸ் அது தேவையில்லாது. என்கியூஏஎம் செஷன் தான் ட்ரேட் பண்ணுவேன் நான். ஸோ தட்ஸ் இட். என்கியூஏஎம்ல அந்த பிரேக் டவுன் அதே தான். பிஎம் வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த இடத்துலேருந்து ஏஎம் அங்கே கன்சாலிடேட் ஆனதுலேருந்து அதை ஸ்வீப் பண்ணிட்டு உங்களுக்கு லஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு. அப்படியே பிஎம்மோட ஓப்பனில் கண்டினியூ ஆகிட்டு மேலே ஒரு டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸில் கொடுத்துட்டு ப்ரைஸ் அகைன் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப வந்து அந்த லஞ்சோட லோஸை கலெக்ட் பண்ணிட்டு ஸோ ப்ரைஸ் இப்படி நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது, அந்த ஏஎம் செஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட பிரேக் டவுன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். See you all tomorrow. Tada bye.